பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்காக அன்னையின் தினசரி ராகு கால பூஜை முறைகளும் மற்றும் குருமுகமாக உலகத்திற்கு எடுத்துரைத்த மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே இந்த மந்திரம் மூலமாகவும் மக்களிடையே இருக்கக்கூடிய இருளை விளக்கி அருள் புரிந்து அன்னைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்களை என்றும் போல இன்றைய நிகழ்ச்சிக்கு இன்றைக்கும் வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. வாழ்க்கையில நடக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அத்தனை பிரச்சனைகளுக்குமே பலவிதமான அணுகுமுறைகள் இருந்தால் கூட எந்த அணுகுமுறையுமே தேவையே இல்லை. தினசரி ராகு கால பூஜை முறை ஒன்றே போதும். இது எளிய முறையானது. இந்த எளிய முறை பூஜை மூலமாக நிறைய அடியார்கள் பயன் பெற்றிருக்காங்க, சாட்சிகளாகவும் அமைந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த நேரத்துல இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய நேயர்களுக்கு இந்த மாதிரியான பூஜை முறைகள் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுமா ஒரு கேள்விக்குறியில பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்காக இந்த தினசரி ராகு கால பூஜை முறைகளை செய்தால் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா சுவாமி? அந்த பூஜை முறைகளை பற்றிய விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமா. ராகுகால பூஜை என்பது நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிட்டு இருக்கோம், பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்கோம். ராகுகால பூஜை என்பது நிச்சயமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய பூஜை. உங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி, உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி, உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒளியை பெறச் செய்யலாம். இப்போ வாழ்க்கையில ஒளி பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ராகுகால பூஜையை செய்யுங்க. யார் நம்ம ஒளி பெற வேணாம்னு நினைக்க போறோம்? எந்த பூஜையிலும் நன்மைகள் மட்டுமே நடைபெறும், எந்த பூஜையிலும் தீமை நடைபெறாது. இந்த பூஜை என்பது உங்களுக்காக குருமுகமாக அன்னையின் அனுகிரகத்தோடு அவளின் வாக்குப்படி இந்த பூஜையை காலம் காலமாக எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். அது நேரடி ஒளிபரப்பு மூலமாக கொடுத்துட்டு இருக்கோம், யூடியூப் வாயிலாக கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஹோமத்தில் கலந்துக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இந்த ராகுகால பூஜையை செய்யும் போது யாரெல்லாம் இந்த ராகுகால பூஜையை செய்யலாம்? இப்ப புதிதாக பார்க்கின்றவர்கள் செய்யலாமா? யாரு வேணாலும் செய்யலாம். இந்த ராகுகால பூஜைக்கும் ஜாதி மத வேறுபாடு கிடையாது. ஏன்னா இந்த தெய்வம் சகல தெய்வத்தின் வடிவம். இவளுக்கு எல்லாமே ஒண்ணுதான். இன மொழி எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த மொழியில் வழிபட்டாலும் ஏற்றுக்கொள்வார். நீங்க எப்படி வழிபட்டாலும் ஏற்றுக்கொள்வார். நம்ம இந்து மதத்தில் பின்பற்றணும்னு வச்சுக்கோங்க, நம்ம விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், கரெக்டா அந்த நேரத்துக்கு பண்ணணும் இருக்கு. வேறு மதத்தில் இருப்பவங்க பூஜை பண்ணுவாங்க, அவங்க 2 கேண்டில் ஏற்றி வச்சாலும் ஏத்துப்பா. ஏன்னா அவங்க மதத்துல விளக்கேற்றணும்ன்றது இல்ல, உள்ளத்தில் விளக்கேற்றுறாங்க. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற ஒரு மந்திரத்தை சொன்னாலே ஏற்றுக்கிறான். அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை சொல்லும் போது வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்குது எல்லாமே மாறும். துணையாக வருபவள், தாயாக வருபவள், வழித்துணையாக வருபவள். நிச்சயமா இந்த ராகுகால பூஜை வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை, பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறது, குழந்தை பாக்கியமே இல்லை பல வருடங்களாக. ராகுகால பூஜை செய்யுங்க. குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வழியை காட்டுவாள், நல்ல மருத்துவத்தை காட்டுவாள், நல்ல மருத்துவர்கிட்ட போக வைப்பா. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம், இந்த ட்ரீட்மெண்ட் போன்னு சொல்லுவாங்க. எப்படி? அதுல ஒரு சின்ன விஷயத்த மாற்றம் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் எப்பயுமே எடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்துல இருந்து ஒரு மருந்தை மாத்தி பார்ப்பாங்க. அப்ப இந்த பூஜையில உங்களுக்கு பலன் கிடைச்சிடும். ஏன்னா நமக்கு தெரிந்த விஷயம் நமக்கு புரியாமல் தடுத்து வைத்திருக்கும். இந்த ராகுகால பூஜை செய்யும்போது தெரியாத விஷயத்தையும் புரிந்த விஷயத்தையும் எளிமையாக புரிய வைத்து உங்களை அந்த பாதையில் வழி நடத்தி செல்வாள் அன்னை ஜெய் பிரத்யங்கரா. இந்த ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை எத்தனையோ குடும்பத்தில் பிரிந்து கொண்டு போயிடலாம்னு நினைக்கின்ற எத்தனையோ தம்பதியர்களை ஒன்று சேர்த்திருக்கு. ராகுகால பூஜையில வாழ்க்கையில் இனிமே எனக்கு குழந்தையே பிறக்காது, 24 வருஷமா குழந்தை இல்லாதவர்களுக்கு 2 குழந்தைகள்மா, 2 பெண் பிள்ளைகள். 14 வருடமாக குழந்தை இல்லாதவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். நான் இது சொல்றது ஒருத்தர் 2 பேர் இல்லை, என் முன்னாடி நிக்கிறவங்க ஞாபகம் இருக்கும். எத்தனையோ பேர் உலகமெங்கும் இது நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன பார்த்தது கூட கிடையாது.
அப்படி ராகுகால பூஜையில எத்தனையோ மாற்றங்கள் இருக்கு. தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு மட்டும் இல்லாமல் ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. வாட்ஸ்அப்ல உங்கள் பெயர் மற்றும் ஊர் தெரிவித்து ராகுகால பூஜையின் விளக்கம் வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுல அனைத்து தகவலும் இருக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை, 9 வயது குழந்தை, 6 மிருகங்கள் சேர்ந்து கற்பழித்தாங்கன்னு சொல்லும்போது நெஞ்சமெல்லாம் பதக்குது. எப்படி நிகழ்ச்சி அந்த செய்தியே பார்க்க தோணலை. நேற்று தான் கேள்விப்பட்டேன். அப்படியே டிவி ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி பார்க்க முடியும்? அந்த தாய் தந்தைகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்த குழந்தை என்ன கஷ்டப்பட்டிருக்கும். அந்த வீட்டில் இந்த ராகுகால பூஜை செய்திருந்தால் அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாமோன்னு நினச்சி டிவி ஆஃப் பண்ணிட்டு கண்ணீர் வந்துச்சு. அப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கள். எந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்பதை அந்த குழந்தைக்கு அந்த தாய் நீங்கள் தாயை இருப்பீங்க, ஆனா அந்த நேரத்தில் நீங்க எங்கேயோ இருப்பீங்க, ஆனா இந்த தாய் அந்த நேரத்தில் அரவணைப்பாள், காப்பாற்றுவாள். தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கள். முக்கியமாக பெண் பிள்ளைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். தெருவில் விளையாடும் போதும் தூக்கிட்டு போயிடுறாங்க, வெளியில பள்ளிக்கு போகும்போதும் பிரச்சனை இருக்கு. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. 9 வயது குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அப்ப இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தாய் கோர ரூபத்துல ருத்ர தாண்டவம் ஆடினால்தான் இதெல்லாம் சரியா இருக்கு. எப்படி கோர ரூபம் கொண்டவள் நீ, கோரும் வரம் தருபவள் நீ. யார் வழிபடுறாங்களோ அத்தனை பேரையும் காப்பாத்துறா. நல்லவன் கெட்டவன் பார்ப்பதில்லை இவளுக்கு. யார் நல்லவன் யார் கெட்டவன்லாம் பார்க்கறது இல்லை. இவளை வழிபட்டால் நிச்சயமா காப்பாற்றுவா. உன்னை மேலும் கெட்டவனாக இருந்தால் உன்னை நல்லவனாக மாற்றுவாள். நீ நல்லவனாக இருந்தால் மேலும் மேலும் நன்மை செய்பவனாக மாற்றுவாள். நம்மளால் தீமை செய்யாத மனிதனாக நம்மளை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. நீங்கள் தீயவராக கூட இருந்திருப்போங்க, ஆனா ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே சொல்லி பாருங்கள், வாழ்க்கை மாறும். ஒரு எளிய மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ராகுகால பூஜைக்கென்று ஒரு எளிய மந்திரம், மூல மந்திரமே இதுவே. அவளுக்கு நிறைய மூல மந்திரங்கள் இருக்கு, எத்தனையோ குருமுகமாக போய் வாங்கணும். இந்த மூல மந்திரத்தை உங்களுக்கு நிகழ்ச்சி வாயிலாக சொல்லித்தரேன். இந்த ராகுகால பூஜையை செய்யுங்க, நிகழ்ச்சி வாயிலாக சொல்றேன். தயவு செய்து செய்யுங்க, வாழ்க்கை மாறும். உலகமெங்கும் இருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியை டிவியில பார்ப்பீங்க, நேரடி ஒளிபரப்புல அல்லது யூடியூப்ல பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை மாறணும்னு யாரும் நினைக்க மாட்டோம், எல்லாரும் நினைப்போம் வாழ்க்கை மாறணும். அந்த வாழ்க்கை மாறணுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கணுமா? எந்த பாதையில போகணும்னு தெரியாம இருக்கீங்களா? திக்கு தெரியாதவர்களுக்கு தெய்வம் துணையாக இருக்கும். இந்த தெய்வம் வர தயாரா இருக்கு. அந்த தெய்வத்தை ராகுகால பூஜையின் மூலமாக பேசுகின்ற தெய்வம், நம்மளை வழிநடத்துகின்ற தெய்வம், நம்மளோடு இருக்கின்ற தெய்வம், நமக்கு அன்றாட தேவையிலிருந்து சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை நமக்கு சொல்லி கொடுக்கின்ற தெய்வம், நம்மளோடு நம்மளை இருந்து ஒரு தாயாக வழிநடத்தக்கூடிய தெய்வம். அந்த ஜெய் பிரத்திங்கிரா ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா என்ற மந்திரத்தை சொன்னால் ஓடி வந்து அரவணைக்கின்ற தெய்வம். அந்த தெய்வத்தின் எளிய ராகுகால பூஜையை உங்கள் இல்லத்தில் செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தில் விளக்கேற்றுங்கள், இல்லத்தில் விளக்கேற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த ராகுகால பூஜையின் வழியாக செல்லுங்கள். உங்கள் பாதையை மாற்றி தருவாள், நல்ல பாதையை காட்டி தருவாள், நல்ல வழியை காட்டுவாள், தாயாக இருந்து உங்களை வழி நடத்துவாள். புதிதாக பார்க்கின்றவர்கள் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரத்தை இந்த நேரத்தில் இருந்து சொல்ல பாருங்கள், வாழ்க்கை மாறும். நமது பீடத்தில் சண்டி ஹோமங்கள் சண்டி ஹோமம் வர 9ஆம் தேதி நடக்க இருக்கு. அருகாமையில் இருக்கவங்க 9ஆம் தேதி வந்து கலந்துகிட்டு அன்னையின் புகழை பார்த்துவிட்டு, அன்னையின் அனுகிரகத்தை பெற்றுவிட்டு, அவள் புகழை தெரிந்து கொண்டு, அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டு அந்த யாகத்தில் கலந்து கொண்டு வீட்டில் போய் அமாவாசை என்று ராகுகால பூஜையில் விளக்கேற்ற பாருங்கள். நல்லா இருங்க. நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சியை புதிதா பாக்குறவங்க சுவாமி, என் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க. அது இந்த தினசரி ராகு கால பூஜை முறைக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க, எப்படி செய்யணும்னு. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சுவாமி, நாங்க முதல் தடவை பாக்குறோம். இது பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மைத்திரி, மந்தாசில இருந்து பேசுறேன். சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி வணக்கம். சுவாமி வணக்கம்மா. ஒரே வீட்டுல பிரச்சனையா இருக்கு. சண்டை சத்திரமா தான் இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு நினைச்சிட்டு குடும்பத்துல ஒரே பிரச்சனை இருக்கு. நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு சுவாமிஜி வீட்டுல. சரி சரிம்மா, நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க இல்லையாம்மா? ஆமாம் சுவாமி. பார்த்த உடனே இந்த நிகழ்ச்சியிலேயே முதல் அடியார் நீங்கம்மா, புரியுதா? அப்போ உங்கள் வாழ்க்கையில அம்பாள் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வழி காட்டிட்டா, நீங்கள் அவளை பிடிக்க தயாரா இருக்கணும் இல்லையாம்மா? சொன்னா அந்த பூஜையை செய்ய முடியுமாமா? ராகுகால பூஜையை
சரிங்க சாமிஜி. நிச்சயமா வீட்டுல செய்யுங்க. அது எப்படி செய்யணும் அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி 21 நாள்ல உங்க குடும்பத்துல நிம்மதி இருக்கும். எப்படி சண்டை வராது. நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அதை திருப்பி சொல்லுங்க போதும். ஜெய் பிரத்யங்கிரே சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. திருப்பி சொல்லுவோமா. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. இப்ப இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டோமா, இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருங்க மந்திரத்தை. பூஜை செய்யறதுக்கு 1 வாரம் ஆகலாம், இல்ல 10 நாள் ஆகலாம். எல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து இப்ப சண்டி ஹோமத்துல கலந்துக்கிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிங்க. பூஜை ஆரம்பிச்ச உடனே அன்னையுடைய போற்றி தருவாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல. அந்த போற்றிய வாழ்க்கையில ஒரு முறை தினசரி ஒரு முறை ராகுகால நேரத்திலேயோ பூஜை செய்கின்ற காலை அல்லது மாலை நேரத்திலேயோ செய்யுங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய கணவருடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும். அன்ற நாள்ல ஒரு பிடி உணவு கோமாதா கொடுங்க. அம்பாளுடைய பீடத்தின் மண்ணை சண்டி ஹோம தண்ணிக்கு மிதிங்க. உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிகழ்ந்திருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு 3 மாசத்துல நீங்க சொல்லுவீங்கம்மா. நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்யங்கிரே. நன்றி அம்மா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன பூஜையை உடனடியாக இன்றைய ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இன்னொரு அடியார் கூட இணைப்புல இருக்காங்க. சுவாமி வணக்கம். ஜெய் பிரத்யங்கிரே நேரம். பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? என் பேர் வந்து ரேவதி. நான் நாமக்கல் மாவட்டத்தில். சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமி வணக்கம் சாமி. வணக்கம்மா. ஜெய் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரேம்மா. சொல்லுங்கம்மா. சாமி இந்த உறுதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி. சந்தோஷமா. எனக்கு நிறைய மகிழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு சிலதை சொல்லுங்கம்மா. சாமி எனக்கு எங்க அம்மாவுக்கு கண் பார்வை கம்மியா இருந்துச்சு போன தீபாவளி அப்ப. சரிம்மா. சொந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பணம் கட்டி ஆபரேஷன் பண்ண வசதி இல்ல. சரிம்மா. அம்மா கிட்ட தான் வேண்டிட்டோம். சரிம்மா. சொந்த ஹாஸ்பிட்டல்லயே பெரிய ஹாஸ்பிட்டல்லயே நல்லா வன்மமான ஹாஸ்பிட்டல்லே இலவசமா ஆபரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. சந்தோஷமா. அம்மா இப்ப நல்லா இருக்காங்க. சந்தோஷமா. ஒவ்வொரு நிமிஷமும் அம்மாவை நினைக்கும் போது அம்மா கூடவே இருக்காங்க சாமி. சரிம்மா. சாமி நீங்க சிரிச்சு பேசும்போது அம்மா உங்க ரூபத்துல நான் பாக்குறேன். புரியலமா. நீங்க சிரிச்சு சிரிச்சு மக்கள் கிட்ட பேசும்போது அம்மா உங்க ரூபத்துல நான் பாக்குறேன். சந்தோஷமா. சந்தோஷமா. நீங்க தான் சாமி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே. சந்தோஷமா. அப்புறம் தான் அம்மா. நீங்க இந்த பூஜை கொடுத்ததுக்கு பல கோடி நன்றிங்க சாமி. சந்தோஷமா. எங்களுக்கு எங்க சொந்த ஊர்ல பிரச்சனை இருந்துச்சு, அங்கிருந்து வெளியில அனுப்பி நல்ல வீடு அமைச்சு கொடுத்தாங்க. சந்தோஷமா. எங்க வீட்டுக்காரர் வந்து ப்ரொடக்டர் சாய்த்து போட்டது குடிப்பழக்கத்தை விட்டுட்டாரு. சந்தோஷமா. சந்தோஷமா. குடிப்பழக்கத்தை விட்டதுனால எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. அதனால எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் வருமா ஒரு குடும்பத்திலையும். அது அம்பாளுடைய பூஜையிலும் அந்த ப்ரொடெக்டர் தாயத்திலும் அம்பாள் அதை அமைச்சு கொடுத்துருக்கா. சந்தோஷமா. நான் 4 வருஷமா ராகுகால பூஜை பண்றேன். 5 வருஷமா ராகுகால பூஜை பண்றேன். சரிம்மா. 1 வருஷமா பாதகமல பூஜை பண்றேன். சரிம்மா. நம்ம தெரியாம ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சுக்கோமானா மன்னிச்சு நம்ம கூடவே இருந்து காப்பாத்துறா. அதுதாம்மா பாதகமலத்துடைய மகிமை. எப்படி? ஏன்னா அவ பாதத்தை வீட்டுல வச்சிருக்கோம்ல, நல்ல பாதையை காட்டுவா, நம்மள தவறான வழிக்கு கொண்டு போக மாட்டாமா. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு இல்ல என் பின்னாடி வரைய குழந்தைங்க எல்லாமே. புரியலமா. எனக்கு என் பிள்ளைங்களுக்கு என் குழந்தைங்க அடுத்த வம்சம். நீங்க பேசுறது புரியாத மாதிரி இருக்குமா, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு பின்னாடி இருக்கிற குழந்தைங்க என் வம்சம். வம்சத்துல சரி எல்லாமே. சரிம்மா. நீங்களும் சாமின்னு எங்களுக்கு எல்லாமே. நிச்சயமாமா. உங்க பிள்ளைகளுக்கு என் குடும்பத்திற்கு இந்த உலகத்திற்கு ராகுகால பூஜை செய்யற அத்தனை பேருக்கும் நம்ம பீடத்தின் அடியார்கள் அத்தனை பேருக்குமே வம்சம் தலைக்க, குலம் கோத்திரம் வளர அத்தனை பேரும் எல்லாருமே அவளைதான் வழிபட்டு இருப்போமா. இது ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் குடும்பமா. இது புரியுதா? ஜெய் பிரத்யங்கிரா பீடம் என்பது அடியார்களின் தாய் வீடுமா. சரியா? சந்தோஷமா. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி பூஜை முறைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க, நிச்சயமாக நல்லதே இன்னும் நடக்கும். சுவாமி இன்னொரு அடியார் கூட இருக்காங்க. வணக்கம். ஜெய் பிரத்யங்கிற நேரம். பேர் சொல்லுங்க. மேடம் ஆனந்த் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் பெங்களூர். சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஆனந்த். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. திருமணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை. அதனாலதான் 1.5 வருஷம் தான் ஆகுது. சில பேருக்கு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா அந்த 1.5 வருஷம் வீட்டுல கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லும் போது 2 பேருக்குமே சங்கடமா இருக்கும். சரியா? அதனால நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமா சாமி.
ஒரு கவலையும் இல்லை. உடனே குழந்தை செல்வத்தை கொடுக்க அன்னை தயாரா இருக்கா. அன்னையை பிடிக்க நீங்கள் தயாரா இருக்கீங்களா? பூஜை பண்ண முடியுமா? ரொம்ப எளிமையான பூஜை. வீட்டுல நீங்களோ மனைவியோ யாராவது ஒருத்தர் செஞ்ச முதல் நாள் ஆரம்பிக்கும் போது மட்டும் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் மாத்தி செஞ்சுக்கலாம். புரியுதா? அவங்களால முடியாத போது நீங்க, உங்களால முடியாத போது அவங்க, அப்படிதான் செஞ்சுக்க முடியும். அப்படி செய்யும்போது அன்னை அவளே வந்து நமக்கு குழந்தையா பிறப்பா. புரியுதா? முதல் ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. நான் மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கிரே. நல்ல தெளிவா சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த மந்திரம் இப்ப அம்பாளுடைய மந்திரம் உங்களுக்கு உபதேசமாயிருக்கு. டிவியை பார்த்து செய்யறவங்களும் சரி, இப்ப நான் சொல்லும்போது கூட நீங்க லைன் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். கூட சேர்ந்து சொல்லுங்க, உங்களுக்கு உபதேசமான மாதிரி ஆயிடும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து இன்றிலிருந்து இப்போதிலிருந்து சொல்லிட்டு இருங்க. இந்த நிமிஷத்திலிருந்து அவ உங்களை வழி நடத்துவா. ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பரை தொடர்பு கொண்டு கேளுங்க, வழிகாட்டுவாங்க. அதை பின்பற்றி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு எல்லா தகவலும் வரும். அஷ்டமி ஹோமம், சண்டி ஹோமம், எந்த ஹோமத்தில் வந்தாலும் ஒரு விதை உள்ள பழங்கள் வாங்கிட்டு வாங்க, நெய் வாங்கிட்டு வாங்க. வாழைப்பழம் அல்லது விதையுள்ள பழம்னா மாதுளம் பழம், இந்த மாதிரி பழங்கள் வாங்கிட்டு வந்து நெய்யோட வந்து சேர்த்துருங்க, ஹோமத்தில் செலுத்துவாங்க. போகும்போது ஒரு பழம் வாங்கிட்டு போய் 2 பேரும் சாப்பிடுங்க. நிச்சயமாக 3 மாதத்தில் அந்த பிரச்சனை தீர்ந்து நல்லபடியாக குழந்தை தரிக்கும். கவலை வேண்டாம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய மனைவியோட ஜென்ம நட்சத்திரம், மாதம் ஒரு முறை வரும். ஒரு பிடி உணவு கோமாதா கூட்டுவாங்க. அவசியம் நல்லபடியாக அம்பாள் அமைத்து தருவாள். நல்லா இருங்க. நன்றி ஐயா. உங்களின் அழைப்புக்கு உடனடியாக இன்றைய சுவாமிகள் சொன்ன பூஜை முறைகளை நீங்க தொடருங்கள், நல்லதே நடக்கும். இன்னொரு அடியார் கூட இணைப்புல இருக்காங்க. சுவாமி வணக்கம். ஜெய் பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, என் பேர் பார்த்தசாரதி. எங்க இருந்து அழைக்கிறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து அழைக்கிறேன். சுவாமிகள்கிட்ட பேசுங்க ஐயா. நிகழ்ச்சியை பார்க்காதீங்க, தள்ளி வந்துட்டு பேசுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நான் இப்பதான் முத அழ வேண்டாம், அழ வேண்டாம். சொல்லுங்க 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 ஐயா. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஐயா நான் டிவி பார்த்தேன். சரி சரி. குடும்பத்துல ஒரே கஷ்டமா இருக்கு. சரி சரி. மன நிம்மதி இல்ல. சரி. அப்பா இறந்து ஒரு மாசம் தான் ஆகுது. மாப்பிரத்திங்கிற. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லுவேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம நிகழ்ச்சியை புதிதாக பார்க்குறீங்க. ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், ஊர் தெரிவித்து நான் நிகழ்ச்சியில் சுவாமிகள்கிட்ட பேசணும்னு கேளுங்க. தகவல் அனுப்புவாங்க. அலுவலகத்திலேருந்தே உங்களுக்கு அழைப்பு வரும். பூஜை முறைகளை தெரிந்து கொண்டு பூஜை ஆரம்பிங்க. இப்போ ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அதை கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கே. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கே. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கே. இந்த க்ஷணத்திலிருந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும். அந்த நாள்ல ஒரு பிடி உணவு கோமாதா கூட்டுவாங்க. நிச்சயமாக நல்ல வழி பிறக்கும். முடிந்தால் இந்த பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, முடிந்தால் இந்த சண்டி ஹோமத்தில் வந்து கலந்துக்கோங்க. 9ஆம் தேதி நமது பீடத்தில் சனிக்கிழமை நடக்குது, அவசியம் வாங்க. அல்லது அமாவாசை கூட்டு வழிபாட்டில் வந்து கலந்துக்கோங்க. 10ஆம் தேதி நடக்குது, அம்பாளுடைய மகிமை விழா நடக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் கலந்துக்கிட்டு அவளை அழைத்து செல்லுங்கள். தாயாக வருவாள். தந்தை இழந்திருக்கீங்க, இவளே தாயாகவும் தந்தையாகவும் உங்களுக்கு வழிகாட்டுவாள், நல்ல வழி நடத்துவாள், எல்லா விஷயத்தையும் சொல்லித் தருவாள். வீட்டில் உடனே பூஜை ஆரம்பிங்க. நல்லா இருங்க. நன்றி ஐயா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்னது பூஜை முறைகளை பின்பற்றுங்க, இன்றைய தொடருங்கள், நல்லதே நடக்கும். சுவாமி, அம்பாளை நெருங்கும் ராகு கால பூஜை முறைகளை அழகான முறையில விவரித்து சொன்னீங்க. தொடர்ந்து பாத கமல பூஜை முறைகளை நாங்க செய்யணும்னு சொன்னா வரும் மார்ச் 10ஆம் தேதி மகிமை கூட கொடுக்கக்கூடிய பாத கமலம் நீங்க கொடுக்குறீங்க சுவாமி. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நான் வெளியூர்ல இருக்கேன், இன்னைக்கே நான் பதிவு பண்ணி வாங்கலாமா, இல்ல சுவாமிகள் கொடுப்பாங்களா, இல்ல நேராதான் நான் வரணுமா, இப்ப பாத கமல பூஜை முறைகள் எப்படி செய்யணும், இந்த பாத கமலத்துல நான் வாங்கிட்டா என் உடம்புல இல்ல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன சக்தி பிறக்கும், இப்படி ஏகப்பட்ட எண்ணங்கள் வரும். அவங்களுக்கான விளக்கங்கள் சுவாமி. நிச்சயமா. ராகுகால பூஜையை முதல் கொடுத்த போது அத்தனை பேரும் ரொம்ப காலமாக செய்து வந்தார்கள். அப்ப 2013 14 மக்கள் கேட்டதுதான், சுவாமி நாங்க ராகுகால பூஜை செய்யறோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன? எப்படி தெரியும்? ஒவ்வொரு மக்களையும் நம்ம ஆலோசனை எடுக்கிறாங்க, நம்ம கிட்ட வராங்க, கேட்கறாங்க, பாக்குறாங்க. பீடத்துல நடக்கிற நிகழ்ச்சியில இப்ப எல்லாரும் கேட்கறாங்க. அப்போ வந்து ஆலோசனையில் தான் கேட்க முடியும். டி நகர்ல அலுவலகம் மட்டும்தான் அப்ப இருந்துச்சு.
புரியுதா? அப்ப அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அப்ப ஆலோசனைக்கே பாத்தீங்கன்னா ஒரு 60 70 80 பேர் கூட நிப்பாங்க அந்த சின்ன இடத்துல. அப்போ ஒவ்வொருத்தரோடையும் நெருங்கி பேசும், ஒரு நாள் ஆகும் ராத்திரி ஆகும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க டி நகர்ல இருக்கும்போது. அப்போ ஒவ்வொருத்தரும் கேட்டது ரொம்ப எளிமையா பேசும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட அப்ப எல்லாரோடையும் ரொம்ப எளிமையா எல்லாரோடையும் பேசும். அப்ப சுவாமி நாங்க அம்பால உணர்ந்துட்டோம், இப்ப அடுத்தது நாங்க விக்கிரகம் வச்சுக்கலாமா, அடுத்தது அம்பால எந்திரங்கள் வச்சுக்கலாமா, எப்படி பண்ணலாம் சுவாமின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். இந்த ராகுகால பூஜையை கொடுன்னு சொன்னா கொடுத்தாச்சு, எனக்கே தெரியாத உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இதே சிந்தனையில் முக்கியமாக 2014 ஆழ்ந்து இருக்கும் போதா அம்பாள் பாதகமலத்தை பற்றி சொன்னால் அந்த விஷுவலேஷன் நமக்கு காட்டின அந்த காட்சியை காட்டின. இப்ப உங்களுக்கு அந்த காட்சியை காட்டிருக்கோம், பாதகமலம் எப்படி இருக்குன்னு பாருங்க, காட்சிப்படுத்திருக்கோம். இது மாதிரி எனக்கு வந்து போகுது. எனக்கு மட்டுமில்லை, எண்ணற்ற அடியார்கள், என்னோட தொடர்புல இருக்கக்கூடிய அடியார்களுக்கு பல பேருக்கு வந்து போயிட்டு இருக்கு. அவங்க நான் இதை அறிமுகப்படுத்துற வரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லல. அறிமுகப்படுத்தினோடனே சுவாமி இதே மாதிரிதான் எங்களுக்கும் கனவுல வந்துட்டு போச்சு. அப்ப நான் ஒருத்தர் செய்யும் போது எனக்கு வந்து காட்சி கொடுக்கும்போது நம்ம அடியார்களுக்கும் காட்சி கொடுக்கிறா யார் உண்மையாக இருக்கின்றார்களோ. புரியுதா? உண்மையான குரு பக்தி தெய்வ பக்தி எந்த பூஜைக்கும் அவசியம். அப்படி இருக்கிறவங்களுக்கு காட்டியிருக்கு. அத்தனை பேர் என்கிட்ட சொன்னாங்க. முதல் 100 பேருக்கு மட்டும் கொடுப்போம்னு தான் எனக்கு தோணுச்சு. புரியுதா? அப்படி தயாரிக்கப்பட்ட இந்த பாத கமலம் அந்த பாதம் இருக்கும். அந்த பாதத்துக்கும் தாமரைக்கும் நடுவுல 6 வகையான அற்புத மூலிகைகள், சண்டி ஹோமத்துடைய அந்த மூலிகை பஸ்மம் சொல்லணும், அஷ்டமி ஹோமத்துடைய மூலிகை பஸ்மம், அந்த ஹோமத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற பஸ்மங்கள், ஹோமம் செய்தவுடன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பஸ்மங்களை எடுத்து உங்க அந்த பாதத்துக்கும் தாமரைக்கும் நடுவில் வைத்து அதுதான் பாத கமலமா உங்களுக்கு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட பாத கமலம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் வைத்து வழிபட்டு அந்த சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்துடைய தீர்த்தத்தை புரோக்ஷனம் செய்து உங்களுக்கு கொடுக்கிறோம். அதை வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட பாத கமலத்தை நாம் வீட்டில் வைத்து வழிபட்டால் என்ன நடக்கும்? தாயாக வருபவளே போற்றி. இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, நாங்க பாத கமலத்துக்கு முன்னாடி ஏதாவது சின்ன தவறு செஞ்சாலும் மன்னிச்சிருமான்னு போய் கேட்டா மன்னிச்சிடறான். அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? சாமானிய மக்கள் தானே, அவ மன்னிக்கிறது எப்படி தெரியுது? அதை புரிய வைக்கின்ற சக்தி தான் பாத கமலம். அன்னை அவள் நீங்கள் அன்னையிடம் நெருங்குவது ராகுகால பூஜை, அன்னை நம்மளிடம் நெருங்குவது பாதகமல பூஜை. உங்களோட அன்னை நெருங்க வேண்டுமா? பாதகமல பூஜையை செய்யுங்க. அப்ப ராகுகால பூஜை மட்டுமே செஞ்சிட்டு இருக்க சுவாமி பல வருடங்களாக இதுவரை பாதகமலம் வாங்கணும்னு நினைப்பா, ஆனா அதுக்கு உண்டான சூழ்நிலை அமையாது. இப்ப பெறுங்கள். ஏன்னா அந்த ஜெய்பிரத்திங்கிரா எப்படி இருப்பாள்னு நமக்கு காட்சிப்படுத்தி அந்த காட்சியை சிலா வடிவமாக எனக்கு காட்டி அந்த வடிவத்தை சிலை ரூபமாக செய்து மூலஸ்தான அம்பாளாக வந்து அமர்ந்த பின்பு கொடுக்கக்கூடிய முதல் பாத கமலம், முதல் மகிமை விழா. எண்ணற்ற அடியார்கள் மகிமை விழாவில் கலந்து கொள்ளுங்கள், உங்கள் மகிமையை பதிவு செய்யுங்கள். இந்த அம்பாள் முன்பு, நம்மளுடைய மூலஸ்தான அம்பாள் முன்பு இவளே ஜெய்பிரத்திங்கிரா. புரியுதா? அந்த ஜெய்பிரத்திங்கிரா முன்பு வந்து சொல்லுங்கள். அவள் அமர்ந்த பின்பு வருகின்ற முதல் மகிமை விழா. நான் பெரிய விளம்பரப்படுத்தல, டிவியில மகிமை விழான்னு போடுவோம், அதுவும் போடல. வரவங்க வாங்க, வழி விட்டவளை வாங்க, வழி எல்லாருக்கும் விட மாட்டா. அத்தனை பேரும் யாரால முடியுமோ வந்து நில்லுங்கள். அன்று 8 மணியிலிருந்து நடக்கும் மகிமை விழா. புரியுதா? அந்த மகிமை விழாவோடு பாதகமலம் கொடுக்கிறோம். நீங்கள் உங்கள் மகிமையை அவள் முன்பு பதிவு செய்து கொள்ளுங்கள். அது 10 பேர் சொன்னாலும் சரி, 100 பேர் சொன்னாலும் சரி, அங்க யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ அத்தனை பேரும் மகிமை விழாவில் சொல்லுங்கள். உங்கள் மகிமையை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நீங்கள் வந்து நடத்தி தர வேண்டும். நான் நடத்துற விழா இல்ல, நீங்கள் நடத்துகின்ற விழா மகிமை விழா. அந்த நாள்ல பாதகமலம் தை அமாவாசையில் வைத்து வழிபட்ட பாதகமலம் மாசி அமாவாசை என்று உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த அமாவாசை என்று நீங்கள் பெறுகின்ற பாதகமலம் அடுத்த நாள்ல இருந்து அந்த எந்த நாள்ல எல்லாம் வைக்கணும் உங்களுக்கு சொல்லி தந்துருவோம். அங்க நான் பேசுவேன். அந்த பாதகமலத்தை எப்படி வழிபடணும்னு உங்களுக்கு யூடியூப்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்க் அனுப்புவாங்க, அதை எடுத்து பாருங்கள். அந்த முறையில செய்யுங்க. பாதகமலத்தை வைத்தவுடன் எங்களுக்கு அது போட்டோ மட்டும் அனுப்புங்க, இப்படி வச்சிருக்கோம் சரியான, உங்களுக்கு எல்லா விளக்கமும் சொல்லி தந்துருவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும், உங்களுக்கு நல்லது வரும்போதும் சரி, தீயது வரும்போதும் சரி, அந்த பாதகமலத்தின் அந்த பாதத்தை தொடுங்கள், தொட்டு வழிபடுங்கள். அம்மா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, கண்ணீரை விடுங்க. அந்த கண்ணீர் போன இடம் தெரியாமல் மாத்தி விடுவாள் ஒரு க்ஷணத்தில். நீங்கள் நம்பிக்கையோடு அவளிடம் முதல் சொல்கின்றீர்களா, அதுதான் பாப்பா. சந்தோஷம் வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டு துக்கம் வரும்போது மட்டும் அவள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, முதல் சந்தோஷத்தை அவளிடம் முதல் பகிர்ந்து கொள்ளுங்கள், துக்கத்தையும் அவளிடம் முதல் பகிர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப அன்பானவள், ரொம்ப பாசமானவள். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், ரொம்ப பொசசிவ், அப்படிப்பட்டவள். என்னிடம் ஏன்டா முதல் சொல்லன்னு கேட்பா. என்னை எத்தனை தடவை அந்த மாதிரி பாட்டு கேட்டிருக்கா. அதனால எல்லாமே அதுல இருந்து நான் எது வந்தாலும் சரி, நன்மையோ தீமையோ, முதலில் சொல்லும் இடம் ஜெய்பிரத்திங்கிரா, பின்புதான் சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாம். எனக்கு உறவும் தாயும் நீயே, தந்தையும் நீயே, சொந்தமும் நீயே, பந்தமும் நீயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
புரியுதா? அது நம்மளுடைய அடியார்கள் அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல வந்து பார்த்திருப்பீங்க, நீங்க கூட வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹோமத்துல எத்தனை மக்கள், ஒரு மக்களும் அந்த ஹோமம் முடிகிற வரைக்கும் நானும் பார்க்கிறேன், பாதி பேர் போயிடுவாங்க. நமக்கு அந்த பிரசாதம் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் பாதி குறைஞ்சிச்சுன்னா நம்ம கூட ஒரு கூட்டமும் குறையவில்லை. விடிய 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 கொடுத்து அந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்தை முடித்து காலை 7:09 ராவுகால பூஜையும் கூட்டு வழிபாடு 2 அம்பாளிடமும் செய்து, எப்படி 2 அம்பாளிடமும் செய்து அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு நான் 10 மணிக்கு கிளம்புறேன். என் வீட்டுல எல்லாரும் நினைச்சிட்டாங்க அங்க அறை கட்டிட்டாரு, ஒரு வேளை தூங்கிட்டு இருப்பார் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொட்டு தூக்கம் இல்ல, அன்று இரவு தான் தூங்கினேன். எப்படி சக்தி அவ கொடுத்துடுறாமா? அது போல வீட்டில் எல்லார் வீட்டிலும் யார் யார் வீட்டில் பாத கமலம் இருக்கோ, இப்ப புதிதாக ஒரு விஷயத்தை சொல்றேன், யார் யார் வீட்டில் பாத கமலம் இருக்கோ இங்கு செய்கின்ற யாகத்தின் பலன் அங்கு பாத கமலம் மூலமாக பெறுகிறீர்கள். அப்ப பாத கமலம் வேணுமா வேணாமா? கண்டிப்பா. நாளைக்கே வாங்கிக்கோங்கன்னு யாருக்கும் சொல்லல. இதோ நான் காட்டி விட்டேன், இன்றே பெறுங்கள், உங்கள் தலையெழுத்தை மாற்றி காட்டுவாள்னு சொல்லல. நிச்சயமாக தலையெழுத்தை மாற்றி காட்டுவாள். அந்த பாத கமலத்தின் மூலமாக அனைத்து நல் பாதைகளும் உங்களுக்கு காட்டினாலே போதும், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கை மாறும். நல்லது எது கெட்டது தெரிஞ்சாலே போதாதா? தெரிந்தும் நல்லது கெட்டது தெரிஞ்சும் தப்புன்னு தெரிஞ்சே சேருமே, அதை தடுப்பாள் அன்னை ஜெய் பிரத்திங்கிரா. உலகில் எங்கும் பிரத்திங்கிரா கோவில்கள் உண்டு. ஜெய் பிரத்திங்கிராவுக்கு என்று கோவில் இங்கு மட்டும்தான் உண்டு. ஜெய் பிரத்திங்கிரா என்ற பாத கமலம் இங்கு மட்டும்தான் தருகின்றோம். பிரத்திங்கிராவுக்கு என்று ஒரு பாத கமலம் இதுவரை எந்த தெய்வத்துக்குமே பாதத்தை கொடுத்ததில்லை. குருமுகமாக பாதம் பெற்று விடலாம். குரு பாதம் கொடுப்பார்கள், அன்னையிடம் வைத்து அன்னையின் பாதம் குருமுகமாக சில பேருக்கு மட்டும் கொடுப்பாங்க. நான் அப்படி சில பேருக்கு மட்டும் கொடுத்தனா உலகம் முழுதும் இந்த பாத கமலம் போகுமா? உலகம் முழுதும் இந்த ஜெய் பிரத்திங்கிரா ராவுகால பூஜை போகுமா? என்னை தெரிந்தவர்கள், என்னை பார்க்காதவர்கள், என்னிடம் பேசாதவர்கள் கூட ராவுகால பூஜை செய்து வாழ்க்கை மாறி இருக்காங்களே. என்னிடம் வந்து நேரடியாக பாதகமலம் பெறாமலே பாதகமலத்தின் மூலமாக வாழ்க்கை மாறி இருக்கேன். அவங்க கிட்ட நான் என்ன தொகை பெற்று விட்டேன்? பாதகமலத்தை சும்மா தர முடியாது, ஏன்னா எனக்கு தயாரிப்பு செலவு இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட பாதகமலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும். அப்படிப்பட்ட பாதகமலம் அன்னையை வைத்து முதல் தருகின்ற பாதகமலம் இப்பொழுது தர இருக்கின்றோம். பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் பதிவு செய்யலாமான்ற எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கும். நிச்சயமாக இருக்கும் வரை கொடுப்போம். அந்த எண்ணிக்கை நம்மளிடம் இருக்கும் வரை கொடுப்போம். என்னால இப்ப பதிவு பண்ண முடியல சமயம், எனக்கு பேங்குக்கு போய் பணம் கட்ட தெரியாது, நான் நேர்ல வந்து வாங்கிக்கலாமா? 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் யார் அன்று காலை 10ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை 8லிருந்து 9 மணிக்குள் அங்கு வந்து பதிவு செய்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் முன்னுரிமை. யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு, உங்களுக்கு போன்ல சொல்லி வச்சுட்டோம் அதனால உங்களுக்கு எடுத்து வைப்போம்லாம் நினைக்காதீங்க. முன்கூட்டியே வந்து பதிவு செய்தால், இப்ப நீங்க போன்ல சொல்லிருப்பீங்க, ஆனா அங்க நேர்ல வந்து ஒருத்தர் பதிவு பண்ணிட்டார், அப்ப அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். இல்ல இன்னொருத்தங்க வராங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அங்க மண்ணை மிதித்து யார் கேட்கின்றார்களோ அங்க கொடுத்தாகணும். எனக்கு கட்டளையா தான், நான் முன்னாடி வரேன் பின்னாடி வரலாம் எடுத்து வைக்கலாம் முடியாது. அதனால முன்கூட்டியே வாருங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள். முன்கூட்டியே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு தான் முதல், அதுக்கப்புறம் தான் வரவங்களுக்கு. இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா என்கிட்ட இருக்கிறதா கொடுக்கும். அதனால தான் முன்கூட்டி பதிவு செய்து கொள்ளுங்கள். முன்கூட்டியே பதிவு செய்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கடந்து விட்டோம். இது 4வது மாதத்துல கொடுக்கிறோம். இதுவரை இவ்வளவு காலம் தள்ளி பாதகமலம் கொடுத்ததே இல்லை, இதுவே முதல் முறை. ஏன்னா அன்னையை வைத்து விட்டு எல்லாருக்கும் தெரிந்த பின்பு பாதகமலம் கொடுக்கணும் மாத்தினது, புரியுதா? அப்படிப்பட்ட பாதகமலம் உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும். உங்கள் ஜெய் பிரத்திங்கிற அன்னை உங்களிடம் நெருங்குவதற்கு ஒரு எளிமையான பூஜை முறை. ராகுகால பூஜையில் அன்னையின் படத்தை வைத்து பூஜை செய்வீர்கள். பாதகமல பூஜையில் அன்னையின் படத்திற்கு முன்பு பாதகமலம் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. அத்தனை இந்த 2 பூஜை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், ராகுகால பூஜை செய்து உணர்ந்து பாதகமலம் பெற்றுவிட்டால் நல்ல பாதையை காட்டுவாள், நல்லபடியாக வழி நடத்துவாள், உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லித் தருவாள், தீயது வரும் முன் உரைப்பாள். பிள்ளைகளுக்கு ஜெய்புரத்திங்கிரே ஜெய்புரத்திங்கிரே சொல்லிக் கொடுங்கள். அந்த பாதத்தை தொட்டுவிட்டு பிள்ளைகள் வெளியே செல்லட்டும். எந்த விஷயங்கள் வந்தாலும் பிள்ளைகளுக்கு உணர்த்தி பாதுகாப்பாக இருக்க செய்வாள். அன்னையே துணையிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பாள். அப்படிப்பட்ட பாதகமலத்தை பெற முயற்சி செய்யுங்கள். முடிந்தால் ஏற்கனவே பூஜை செய்பவர்கள் இப்பொழுது பெற முயற்சி செய்யுங்கள். இதுவரை பாதகமலமே இல்லை என்றால் இப்பொழுது பதிவு செய்ய முயற்சி செய்யுங்கள். இது இப்பதான் புதிதாக பார்க்கிற சுவாமி எனக்கு வேணும்னு கேட்டா நிச்சயமாக அந்த எண்ணம் வேண்டாம். ராகுகால பூஜை செய்து அன்னையை உணர்ந்து பெறுங்கள். பாதகமலத்தை உணராமல் பெற்றுவிட்டால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களால் சில பேர் என்ன செய்வீர்கள், எடுத்து எங்கேயோ வைத்து விடுவீர்கள் அல்லது பரணையில் வைத்து விடுவீர்கள். என் தாயை அப்படி வைப்பதை ஒரு காலத்திலும் நான் அனுமதிப்பதில்லை. அதனால்தான் 2020 முதல் இன்று வரை
4 வருடம் பூஜை செய்பவர்களுக்கு மட்டுமே பாதகமலம். பாதகமலம் கேட்டாலே நீங்க பூஜை பண்றீங்களா, வாட்ஸ்அப்ல காட்டுங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு நிறைய மன கஷ்டங்கள் இருக்கும். என்ன இத்தனை கேள்வி கேட்கிறாங்களே? ஆமாம், இந்த அன்னை உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் உண்மையாக பூஜை செய்பவராக இருந்தால் மட்டும்தான் இந்த பாதகமலம் பெற வேண்டும். இந்த பாதகமலம் அப்படி ஒரு சக்தி. ஏன்னா அன்னையின் முன்பு வைத்து யாரும் எந்த பொருளும் கொடுப்பதில்லை. ஹோமத்துக்கு போனால் அந்த ஹோம பிரசாதம் கொடுத்துருவோம். என் தாய் எனக்கு சொல்லியது, இந்த பாதகமலத்தை உலகம் முழுதும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாதகமலம் நீங்கள் ஒன்று வாங்கினால் உங்கள் வீட்டிற்கு அன்னையின் சக்தியை எடுத்து செல்கின்றீர்கள். இந்த நாட்டிற்கு அன்னையின் பீடத்தின் மூலமாக அன்னையின் திரு கோவில் எழும்ப வழிகாட்டுகிறீர்கள், அந்த வழி நடத்துகிறீர்கள். உங்களுடைய தொகை அங்கும் செல்லும். அதனால அதற்கு முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? பாதகமலத்தோட சக்தி எவ்வளவு இருக்குங்கிறத ஒரு அழகான முறையில விவரித்தீங்க. நிச்சயமா வாங்குறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க நமது அடியார்கள். தொடர்ந்து நம்ம பேசிட்டு வந்துடலாம். ஒரு அடியார் இணைச்சிருக்காங்க. வணக்கம் ஜெய் பிரத்யங்கரா. நேரம் பேர் சொல்லுங்க. வணக்கம் ஜாமிஜி, நான் விஜயலட்சுமி பேசுறேன். எங்க இருந்து? விஜயலட்சுமி, சங்கரவேல் தாலுகா. தொடர்ந்து சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சாமிஜி. பிரச்சனை நிறைய இருக்கு சாமிஜி. எல்லா வேலையை தொட்டாலும் சொல்லுங்க மாட்டேங்குது. வேலை பார்த்துக்கிட்டு புரியல. ஒரு வேலை பார்த்துக்கிட்டே சாமிஜி. அந்த வேலையும் போயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற எந்த இதுவுமே ஒரு நிம்மதியா வீட்டுல உட்கார முடியல. எதை தொட்டாலும் ஒரு பிரச்சனையாவே இருக்கு. சரிம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சங்கரங்கோயில் தாலுகா. சரிம்மா, சங்கரன் கோயில்ல நிறைய பேர் அம்பாளுடைய பூஜையை செய்யறாங்கம்மா. நீங்க புதிதா பாக்குறீங்களாம்மா நிகழ்ச்சிய? ஆமா, இன்னைக்குதான் முதல்ல. நீங்க ராகுகால பூஜை செய்ய தயாரா இருக்கீங்களாம்மா? சொல்லி தருவாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தாலோ வீட்டுல பிள்ளைகள்ட்ட இருந்தாலோ கேளுங்க, அதுக்குண்டான விளக்கங்கள் தருவாங்க. விளக்கங்களை 1க்கு 2 தடவை பாருங்கள், அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிங்க. சரியா? உங்களுக்கு எதுவுமே புரியல, நம்ம பீடத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு ஹோமத்துல, இந்த 9ஆம் தேதி நடக்கக்கூடிய சண்டி ஹோமத்துல வந்து கலந்துகிட்டு முழுமையாக தெரிந்து கொண்டு பூஜை ஆரம்பிங்க. அது உங்கள் விருப்பம். நான் இப்ப உங்களுக்கு ஒரு எளிய மந்திரம் சொல்லித்தரேன், அதை சொல்லுங்க. அது உபதேசமாயிடும். அந்த பூஜை ஆரம்பிக்கிற வரைக்கும் இடைவிடாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சொல்லிட்டே இருங்க. வாழ்க்கை மாறும். பூஜை ஆரம்பிங்க. உங்களுடைய வீட்டுல யார் உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய கணவருடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். ஒரு பிடிவு உணவு கோமாதாவுக்கு கொடுத்துவாங்க, தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. இப்ப மந்திரத்தை சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சரியா வரலமா? நீங்க இதே நம்மளுடைய யூடியூப்ல இந்த நிகழ்ச்சி இருக்கு, போட்டு பாருங்க. அதுல அழகா சொல்லுவோம். ஜெய் பிரத்யங்கரே சொல்லுங்க. சரி, பரவாயில்ல, தொடர்புல இல்ல. இந்த நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கு எல்லாமே அந்த மந்திரத்தை புரியும். அந்த மந்திரத்தை சொல்லுங்க. வீட்டுல ராகுகால பூஜை எப்படி ஆரம்பிக்கணும் அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. அந்த மந்திரத்தை புரியும்படி திருப்பி ஒரு தடவை கேட்டுட்டு அதே போல சொல்லுங்க. வாழ்க்கை மாறும். ராகுகால பூஜை செய்யுங்க. தொட்டது துலங்கலன்னு கேக்குறீங்க, வேலை போயிடுச்சுன்றீங்க. நிச்சயமாக 21 நாள்ல மாற்றம் வரும். நல்லா இருக்குமா? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. பிரச்சனைகள் தீர்றதுக்காக தான் சுவாமிகள் இத்தனை வழிகள் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இன்னொரு அடியார் கூட இருக்காங்க. சுவாமி வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே. நேரம் பேர் சொல்லுங்க. என் பேர் மகாலிங்கம். எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? பெங்களூர். சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்க மகாலிங்கம். நான் எங்க பெங்களூர்ல இருக்கேன் சாமி. சரிம்மா. எங்க குடும்பத்துல கொஞ்ச நாளாவே சரியில்லை. எங்க தம்பி, சின்ன தம்பி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இறந்துட்டாப்டி. என்ன வயசு இருக்கும் அவருக்கு? அவருக்கு வந்து ஒரு 34 தான் இருக்கு. எதனால இறந்தாரு? அவன் வீட்டுல கொஞ்சம் ஒய்ஃபு கூட தகராறு ஆகி அவங்க வேற ஏதோ இது இருந்ததுனால இவர் கண்ணில் பாத்துட்டு இருக்கிறாப்டி. அதை கேட்ட போனா வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. சரி சரி. எங்க கூட வச்சிருந்தான். குடிக்க அடிமையாகி அவரு இறந்துட்டாப்டி. சரி சரி சரி. இப்ப வந்துட்டு எங்க அண்ணன் தம்பி இன்னொருத்தருக்காரு, குமார் இன்னொருத்தரு. எங்க அண்ணன் பேரு மகேஸ்வரன், என் பேர் மகாலிங்கம். சரி சரி. இப்ப 2 வீட்டுலயுமே நிம்மதி இல்ல. இவரு பெரியவரு ரொம்ப அதிகமா குடிக்கிறது, சில வேலைக்கு போறதுல, வீட்டுக்கு காசு கொடுக்க கிடையாது, குடிக்கிறது, கேட்டா சண்டை. 4 அண்ணன் ஒருத்தர் இல்ல, இப்ப 3 பேர்ல 2 பேர் ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. நீங்க அதை பத்தி கேட்க வந்திருக்கீங்க. நான் அதை பத்தி கேட்க வரேன். எந்த கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சாமி. எனக்கு உடம்பு நான் பரவாயில்ல, ஏதோ தாங்கிக்கிறேன். ஆனா அங்க 2 பேருமே குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? புதிதா தான் பாக்குறேன். குடும்பத்தோட சந்தோஷமா இருக்குன்னு நம்ம பீடத்துல மண்ணை மிதிச்சு சொல்லுவீங்க. ஆனா அதுக்கு நீங்க அந்த பூஜையை செய்ய தயாரா? ரொம்ப எளிமையானது. வீட்டுல சொல்லி கொடுங்க, நீங்க செய்யுங்க. யாராவது அண்ணி செய்யலாம், நீங்க செய்யலாம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சொல்லிட்டு வாங்க. வீட்டுல ரொம்ப எளிமையானது. உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து
பூஜை எப்படி செய்யணும், என்னுடைய பெயர் இது மகாலிங்கம், ராகுகால பூஜையை பத்தி விளக்கமா சொல்லுங்க, நான் பெங்களூர்ல இருந்து கேட்கறேன்னு மெசேஜ் போட்டீங்கன்னா அத்தனை தகவலும் உங்களுக்கு வந்துடும். 1க்கு 2 தடவை நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் சேவ் பண்ணி அனுப்பலாங்களா? நீங்க அனுப்பலாம். இந்த நம்பருக்கு இல்ல, நீங்க கேளுங்க சொல்லுவாங்க 9840086373 ஸ்கிராலிங் ஆகும். அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். அதுலயே மொபைல் நம்பர் காட்டுறீங்க? ஆமா காட்டுவாங்க, பாருங்க அதுல போடுங்க. இல்லன்னா அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. பூஜை மொத்த விளக்கம் வந்துடும். இப்ப நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்றேன். உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ முதல் நீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு மாதந்தோறும் முறை அந்த நாள்ல கொடுத்துட்டு வாங்க. வீட்டுல அண்ணன் தம்பி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் அது மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. போதும். ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு கேளுங்க, சொல்லி தருவாங்க. இந்த குடி பழக்கம் இதை நிறுத்துவதெல்லாம் அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல வந்துட்டு கலந்துட்டு போயிட்டு ஜெய் புரொடெக்டர் தாயத்துன்னு வாங்கி போடுங்க, சிம்மமுக கவசன்றுக்கு வாங்கி போடுங்க. நிச்சயமா அதுல இருந்து வெளியே வரத்துக்கு 100% வழிகாட்டுவாள் அன்னை. நீங்க இப்ப நான் மந்திரத்தை சொல்றேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. நல்ல மந்திரம் வருதே. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த மந்திரம் அன்னை அவள் ராகுகால பூஜை செய்வதனால் எல்லாருக்கும் ஒரு எளிய மூல மந்திரம் சொல்லணும்னு கேட்கும் போது இந்த மந்திரத்தை கொடுத்திருக்கா. புரியுதா? உலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கா என் மூலமாக. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில என்னென்ன நடக்குது, தெரிஞ்சது தெரியாது, தப்பு தவறு தெரியாம இருக்கிறது அத்தனையும் மாத்தி காட்டி ராகுகால பூஜையின் மூலமாக உங்கள் வீட்டில் இருளை நீக்கி ஒளிபரச் செய்வாள். பூஜையை தொடங்குங்கள். இப்பொழுது வருகின்ற 9ஆம் தேதி சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. நல்லா இருங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்னது எல்லாத்தையுமே பின்பற்றுங்க. இன்றைய பூஜையை ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். அடியார்களே, எல்லாருமே பிரச்சனைகள்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து வெளியில வந்து ராகு கால பூஜை முறைகளும் பாதகமல பூஜை முறையும் மூலமாக மகிமைகளாக இப்ப சொல்ல போறாங்க. அந்த தொகுப்பை இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சென்னையிலேருந்து வரேன், கொளத்தூரில் இருக்கிறேன். சுகுணா என் பேர். 10 வருஷமாக கடன் பிரச்சனை இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. என் உடம்பு ரொம்ப வீக்காக இருந்தது. 2 மாசமா ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க டாக்டரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். அவங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, சரியாயிடுச்சுன்னு வீட்டுக்கு வந்தேன். அப்பயும் சரியில்லை. அப்புறம் அம்மா மை தடவுனே எனக்கு 2 நாள்லேயே எனக்கு அம்மா நல்லா ஆக்கி கொடுத்துட்டா. இது கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஒவ்வொரு
மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மார்ச் 9ஆம் தேதி மற்றும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. என்ன அடியார்களே, ராகு கால பூஜை முறைகள் மற்றும் பாதகமல பூஜை முறைகளை செய்து மகிமையில் சொன்னாங்க இல்லையா, கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான மகிமைகள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கணுமா? நிச்சயமா நடக்குங்க. நம்பிக்கையோட இந்த ராகு கால பூஜை முறைகளை ஆரம்பித்து வர்ற மார்ச் 10ஆம் தேதி சுவாமிகள் பாதகமலம் கொடுக்கறாங்க. அதுவும் மகிமை விழாவோட கூடிய பாதகமலம் கொடுக்கறாங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களும் இப்பவே வாங்கி கொள்ளணும் நீங்க நினைச்சீங்கன்னா அலுவலக எண்ணான 9022233000 மற்றும் வாட்ஸ்அப் இலக்கமான 9840086373 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நிச்சயமாக முன்பதிவு பண்ணுங்க. அப்பதான் நிச்சயமான பாதகமலம் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பூஜை முறைகள் செய்யும் போது உங்களுக்கு பல தடைகள் ஏற்படலாம். அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனதுல இருந்தா நிச்சயமா நீங்க சுவாமிகளை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவோ இல்ல நேரடியாகவோ நீங்க சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமா நீங்க மண்ணை மிதிங்க. பீடத்தோட மண்ணை மிதித்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்ங்கிறத நானே நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். இதை தொடர்ந்து பல பூஜை முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க. சுவாமி வணக்கம். வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம், பேர் சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். பூஜா என் பேரு. சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. சுவாமிஜி வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் சுவாமிஜி. சரிம்மா. என் பேர் பூஜா. சரிம்மா. நான் பிஃபார்மசி படிச்சு முடிஞ்சிருக்கேன். சரிம்மா. நான் படிக்கிறதே ரொம்ப போராட்டமா இருந்துச்சு குருஜி. சரிம்மா. நாங்க பூஜை 2017ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷம். பாதகமல பூஜை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சரிம்மா. எங்க வீட்டுல பூஜை கொஞ்சம் தடையா இருந்துச்சு அப்பாவால. சரிம்மா. அம்மா தான் எல்லாமே எடுத்து பண்ணாங்க. சரிம்மா. நாங்க அம்மாவோட அருளால பார்மசி காலேஜ் சேரும் போது ரொம்ப போராட்டத்துல சேர்ந்தோம். 8 செமஸ்டர் அம்மாவால நல்லபடியா படிச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி இருந்தோம். அதுபடி அம்மாவோட அருளால இந்த 2023 டிசம்பர்ல 8 செமஸ்டர் நல்ல மார்க் பெர்சன்டேஜ் வச்சு முடிச்சிருக்கேன் குருஜி. சந்தோஷமா சந்தோஷமா. அம்மாக்கு நான் வேண்டி இருந்தேன் 8 செமஸ்டர் ரிசல்ட்டே இந்த உங்க பாதத்துல இருந்து வைக்கிறேமா சர்டிபிகேட் அப்படி சொல்லி வேண்டி இருந்தேன். சரிம்மா. அதுபடி அம்மாக்கு இத பார்க்க வரணும் குருஜி. எல்லாமே உங்களோட அருளாலே அம்மாவோட அருளாலே தான் குருஜி. வாங்கம்மா வாங்கம்மா, அவசியம் வாங்க. அம்பால உணர முடியுதாமா பூஜையில? நல்லாவே உணர முடியுது குருஜி. அதுவும் அம்மா காலேஜ்ல இனாகரேஷன் டே அப்ப குத்து விளக்கு ஏற்றும் போது அப்படியே அம்மாக்கு ஸ்கிரீன்ல நார்மலா அந்த போட்ட ஸ்கிரீன்ல நீங்களும் அம்மாவும் தெரியுற மாதிரி அம்மா காட்சி கொடுத்தாங்க குருஜி. சந்தோஷமா. அது எப்பயுமே ரிசல்ட் வரும்போது அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, அம்மா எப்பயுமே கூட இருக்காங்க, அதான் அன்னைக்கே எனக்கு காட்சி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க குருஜி. சரிம்மா சரிம்மா. அதே மாதிரி நல்லபடியா வேலைக்கு போகணும்னு வேண்டி இருந்தோம். இந்த டிசம்பர் முடிச்சு இந்த ஜனவரி 20ல பார்மசியில வேலை பாக்குறேன் குருஜி. சந்தோஷமா சந்தோஷமா. அது எல்லாமே அம்மாவோட உங்களோட அருளால என்னைக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குமா. அம்பாளை புரிந்து கொண்டு ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை சொல்ல சொல்ல
வாழ்க்கையில் நமக்கு ஜெயம் வந்தே தீருமா. புரியுதா? நம்பிக்கை. ராகுகால பூஜை, பாதகமல பூஜை இருக்கும்போது நமக்கு நல்ல பாதையை காட்டுவோமா. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் இந்த இளம் வயதுல இந்த படிக்கிற காலத்திலேயே அவளை பிடிக்கும் போது நம்ம வாழ்க்கைன்னு வரும்போது நம்ம கையை அவ பிடிச்சிட்டு நமக்கு நல்ல வாழ்க்கையை காட்டுவாமா. சரியா? சந்தோஷமா. அம்பாளுடைய புகழை பரப்புங்கம்மா எல்லாருக்கும். சரியா? கண்டிப்பா இந்த எளிய பூஜை முறையை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அவங்க லைஃப்ல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பா அம்மா தீர்த்து வைப்பாங்க. சந்தோஷமா. இந்த அம்மாவை பார்த்தா உனக்கு பயம் வருதாமா? நீ சின்ன பொண்ணு இல்லையா? பயம் வருதா? சந்தோஷமா இருக்கேம்மா? பயம் அழகா இருக்கு குருஜி. அம்மா அந்த சாரியில நான் கண்ணுதான் வைக்கிறேன். ஆமா, நம்ம தானே அவளை பார்த்து சந்தோஷப்படணுமா. நம்ம பார்க்க கண்ணு. இப்ப கூட கடைசியா அந்த பூஜை இந்த இது நடந்தப்ப எல்லோ கலர் சாரியில அம்மா அவ்வளவு அழகா இருந்தா குருஜி. அஷ்டமி மொத்தல மூலஸ்தான அம்பாள். சரியா? ஜெய் பிரத்திங்கிற எல்லோ கலர் சரியில்ல. சந்தோஷம். அது போல அம்பாலை நம்ம பார்க்க இன்னைக்கும் நிறைய பேர் உங்க வயசுல இருக்கவங்க யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த வயசுல அம்பாலை பிடிச்சது ரொம்ப சந்தோஷம். உங்க அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அம்மா தான் இந்த அம்மாவை பிடிச்சு கொடுத்துருக்கா. புரியுதா? இந்த அம்மா அப்பா எப்ப வேணாலும் இருப்போம், எப்ப வேணாலும் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த அம்மா என்னைக்கும் இருப்பா. எப்படி? இந்த அம்மா நம்மளை வழி நடத்துவா. இவ வழி நடத்துற மாதிரி வேற யாரும் வழி நடத்த முடியாது. இவளை பிடிமா, உன் வம்சத்துக்கு இவளை கொடுமா, அவங்க வம்சத்துக்கு இவளை கொடுக்கட்டுமா, இப்படியே கொடுத்துக்கிட்டே போமா. நம்ம வம்சம் இருக்கிற வரைக்கும், அவ இருக்கிற வரைக்கும் நம்ம வம்சம் இருக்கும், நல்லா இருப்போமா. அவ புகழ பரப்புங்க. ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருமா. ஜெயபுரத்திங்க. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. நீங்க சொன்ன மகிமை எல்லாருக்குமே போய் சேரணும். இதை தொடர்ந்து செய்யுங்க. நல்லது. தொடர்ந்து சுவாமி, இப்போ நிறைய பேருக்கு வருத்தங்கள் இருக்கும். சுவாமிகளை நேரடியா வந்து நம்ம பேசணும், ஆலோசனை பெறணும், இல்ல நம்ம பரம ரகசிய பூஜைகள் பண்ணணும், அப்படி ஒண்ணு கொடுக்குறீங்க. ஆலோசனை பெற்ற பிறகுதான் நம்ம பரம ரகசிய பூஜைகள் பண்றோமா? தொடர்ந்து பரிகாரம்னு ஒண்ணு கொடுக்குறீங்க. அப்ப பரம ரகசிய பூஜைக்கும் பரிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த தகவலை கொஞ்சம் பதிவு பண்ணிடுங்க சுவாமி. நிச்சயமா. நிறைய பேர்மா இப்ப ஆலோசனை எடுக்க வந்தாலே சுவாமி பரிகாரம் செஞ்சிருவாரா அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேருக்கு. பரிகாரம் என்பது நீங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு பரிகாரம் தேவை என்றால் செய்து கொள்ள வேண்டும். அது உங்கள் விருப்பம். இன்று வரை ஆலோசனைக்கு வந்தவர்களை ஒரு நாளும் அழைத்து நீங்கள் சுவாமி உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்காரே, எப்ப பரிகாரத்துக்கு பதிவு செய்ய வரீங்கன்னு ஒரு நாள் கேட்டதாக ஒரு அடியார் சொல்லட்டும். என்றும் கேட்பதில்லை. யாரு தேவை என்பதை அம்பாள் அவங்களுக்கு உணரச் செய்து, யாரு தேவை என்பதை புரிந்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் செய்யணும். இது சத்தியமான உண்மை. தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே கிடையாது. இந்த மாதிரி வந்தவர்களை அழைத்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்க. இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போனோம்னா இந்த பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் இருக்குன்னு கூப்பிடுறாங்களா, அது மாதிரி வந்தவர்களை அழைப்பார்கள். நான் யாரையும் தவறா சொல்ல. நம்ம ஜெயபுரத்திங்கிற அப்படத்தில் என் அலுவலகத்தில் அது இன்று இல்லை, என்றுமே கிடையாது. நீங்கள் வந்தால் உங்களுக்கு அதுக்குண்டான விளக்கம் கொடுப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அம்பாள் சொன்னது. அது ஜெயபுரத்திங்கிற நீ விளக்கம் கொடுத்துரு, அவங்களை அழைக்காதே. இன்று இல்லம்மா, அப்பொழுதுலேருந்து இதே முறையில் தான் இருக்கேன். அதனால ராகுகால பூஜை செய்து, பாதகமல பூஜை செய்து அடியார்கள் சிரமத்தில் இருந்தால், ஏன்னா ராகுகால பூஜை செய்தால் பிரச்சனையே வராதா, பாதகமல பூஜை செய்தால் பிரச்சனையே வராதா? மனிதர்களாக பிறந்தால் பிரச்சனை வந்ததை சமாளித்து தான் ஆகணும். மற்ற விலங்கினங்களுக்கு பிரச்சனை வரும், அதெல்லாம் போய் பரிகாரம் தேடாது. மற்ற இனங்களுக்கு பிரச்சனை வரும், அதெல்லாம் தேடாது. நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம தான் வெளியில தெரிகிற அளவுக்கு இருக்கும். நமக்கு தான் மானம் மரியாதை அதெல்லாம் இருக்கு. புரியுதா? அதனால அதுக்காக ஒரு பிரச்சனை வந்தால் ஐயோ என்னுடைய கௌரவம், என்னுடைய மரியாதை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்து, இப்படி எல்லாத்துக்கும் போராடுறோம். உடம்பு பிரச்சனைனா மருத்துவத்தில் போராடுறோம், அதுல கிடைக்கலன்னா கடவுள்கிட்ட போய் போராடுறோம். சொத்து பிரச்சனைனா அதுல போய் கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன் போறோம், அதுல பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போறோம், அதுலயும் தோத்துட்டோம்னா அடுத்த கோர்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட். இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு போராட்டங்களையே சந்திச்சுட்டு இருக்கீங்களே. போராட்டமே இல்லாத வாழ்க்கைக்கு போனோம்ல. அப்ப அந்த போராட்டமே இல்லாத வாழ்க்கைக்கு போனோம்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய வினைப்பயன் என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நம்மளுடைய வினைப்பயன்னா என்னன்னு தெரிஞ்சுப்பதான் ஆலோசனை. எப்படி வினைப்பயனை தெரிந்து நம்மளுடைய கர்ம வினை என்ன இருக்கு, அந்த கர்ம வினைகளை இப்ப இந்த போன வாரம்லாம் 2.5 மணி நேரத்துல முடிச்சிட்டேன். கர்ம வினை 4 மணி நேரம் பேசுவோம்ல, 2.5 மணி நேரத்துல முடிச்சிட்டேன். 3 மணி நேரம் ஆச்சு. 4 மணி நேரத்தை 3 மணி நேரமா மாத்திருக்கோம். இன்னும் குறைக்க முயற்சி பண்றோம், மக்கள் எளிமையா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நாள் அது மாதிரி மாத்திரம். நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நான் உங்களுக்காக இறங்கி வரேன். அன்னையிடம் கேட்டு என்னுடைய பேச்சை இப்படி மாத்துமான்னு சொன்ன மாத்தி கொடுத்தா இந்த வாரம் புதிதாக கர்ம வினைனா என்ன, ராகுகால பூஜைனா என்ன, பாதகமல பூஜைனா என்ன, பரிகாரம்னா என்ன, இது அத்தனையும் சொல்லி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதா ஆலோசனை. ஆலோசனை எடுத்தவர்கள் எனக்கு அடுத்த கட்டம் நான் நல்லா இருக்கேன் சுவாமி, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளில வரேன், அதற்காக பரம ரகசிய பூஜை. இந்த பரம ரகசிய பூஜையில விரதங்கள் உண்டு, அம்பாளிடம் நெருங்குவது உண்டு, 3 வேளையும் பூஜை செய்வது என்ன, ராகு காலத்தில் எப்படி பூஜை செய்யணும், காலை மாலை எப்படி பூஜை செய்யணும், உங்களுக்கு எந்த தினத்துல விரதம் இருக்கணும், வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வரும்.
அதை கடைபிடித்தால் நீங்கள் நிறைவேறாத விஷயங்கள் எத்தனை தடைகளாக இருந்தாலும் அதை மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி பரமரகசிய பூஜைக்கு உண்டு. அருகாமையில் இருந்தால் நாளைக்கு இருக்கு பரமரகசிய பூஜை, முடிந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள். நாளைக்கு ஆலோசனை கிடையாது, பரமரகசிய பூஜை மட்டும்தான் இருக்கு. புரியுதா? முக்கியமாக யாராவது ரொம்ப அவசர ஆலோசனைக்கு மட்டும் நாளைக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா சனிக்கிழமை சண்டி ஹோமம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாடு, அமாவாசை, மகிமை விழா, பாதகமலம் வழங்கும் விழா, இந்த வாரம் அவ்வளவுதான். புரியுதா? அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பரிகாரம் என்பது வேற விஷயம். இந்த பரிகாரத்துக்குள்ள போகணும்னா பரிகாரம் என்பது நீங்கள் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிந்து கொண்டு உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கர்ம வினைனா என்ன, இந்த கர்ம வினையினால் நமக்கு குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, இந்த கர்ம வினையினால் நமக்கு இத்தனை வயதாவது திருமணம் ஆகல, புரியுதா, இந்த கர்ம வினையினால் நமக்கு குழந்தை இல்லை, இந்த பிரச்சனையினால் குழந்தை இல்லை, இந்த இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தலை முதல் பாதம் வரை நம்மளை இயக்குவது பஞ்சபூத சக்தி. இந்த பஞ்சபூத சக்தியை உயர்த்துவது என்ன, எப்படி, எந்த இடத்துல எதை உயர்த்தினால் என்ன தர வேண்டும் என்பதை உணர வைத்து அதுக்கு அதுல செய்யறதுதான் பரிகாரங்கள். புரியுதா? அந்த பரிகாரங்கள் ஹோமங்கள் மூலமாகவும் வேண்டுதல் பிரார்த்தனையின் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கு. அதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு எது தேவையோ, நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை தெளிவாக சொல்லும்போது, நாங்களே வந்தீங்கன்னா உங்க பிரச்சனையை நானே சொல்லிடுறேன், யார்ட்டையும் எதுவுமே கேட்கறது. முதல்ல நான் சொல்றது நீங்க பேசாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. நான் எதுவும் சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்க, அப்புறம் தான் அவங்க விஷயம். ஏன்னா மக்கள் எல்லாருமே நம்ம வந்தோடனே எல்லா பிரச்சனையும் சொல்லணும். நீங்க முதல் பிரச்சனையும் சொல்லுங்க, நான் ஒரு 2-3 நிமிடம் சொல்லுவேன், அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை நீங்க சொல்லுங்க. நான் சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்க, எனக்கு வரல நீங்க சொல்லுங்க, அப்படின்னு தான் அப்புறம் பேசுவோம். அதனால அத்தனை விளக்கங்களும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பரிகாரம்னா தேவையா? என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரம் செய்து கொடுங்க, பிரிவினை வராது. என்னை மிகவும் மோசமாக தாக்கம் ஒன்று ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப அந்த பெண் எங்கேயோ கொரியால இருக்கா. நம்ம ராகுகால பூஜை ரொம்ப வருஷமா செய்யறாங்க, பாதகமல பூஜை செஞ்சதே இல்லை. புரியுதா? அம்பாள் வந்து ராகுகால பூஜை செய்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த வீட்டுல எல்லா விஷயமும் மகிமை நடந்திருக்கு. ஆனா கோவிலுக்கே சென்னையில பெருங்கலத்தூர்ல இருக்காங்க, ஆனா கோவிலுக்கே இதுவரை 2 முறை தான் வந்திருக்காங்க. எப்படி? 2 தடவை. பெருங்கலத்தூர்ல இருந்து நம்ம பீடம் எவ்வளவு தூரம், ரொம்ப பக்கம். புரியுதா? மனசு வருத்தப்பட்டு அவங்க வந்திருக்காங்க, ஆலோசனை கேட்டிருக்காங்க, அவங்க எதுவுமே செய்யல. எனக்கு வந்துச்சு அந்த செய்தி, ஆனா என்னமோ சிரமம் இருக்குமா, கொடுங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். ஏன்னா அவங்க பூஜை விவரங்கள் ரொம்ப வருஷமா இல்லை, வாட்ஸ்அப் பதிவில் வர சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. வந்தாச்சு, பார்த்தாச்சு. பார்த்துட்டு இருக்கும்போது சொல்றேன், திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும், கர்ப்பமா இருக்கு, 7 மாத நிறைமாத கர்ப்பிணி வராங்க, பிரச்சனையை சொல்றாங்க. நானே சொல்லிட்டேன், திருமணத்துல பிரச்சனை வருமா, கல்யாணமாய் கணவன் மனைவியோட ஒற்றுமை இல்லமா, எப்படிமா இருக்கேன், எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணமாயின்னு கேட்கறேன். பார்த்து பண்ணிருக்கணுமே, பார்த்தீங்களா இல்லையா? அவங்க அம்மா ஒவ்வொன்று அழுகுறாங்க. சுவாமி, அம்பாள் எல்லாமே எங்களுக்கு சொன்னா, நான் தான் புரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். மேட்ரிமோனியல் மூலமாக கல்யாணம் நடந்திருக்கு, பார்த்துருக்காங்க. 20 நாள்ல வந்த வரேன்னு 20 நாள்ல கல்யாணத்தை முடின்னு ப்ரெஷர் பண்ணி முடிச்சிருக்காங்க. 20 நாள்ல நம்ம பொண்ணை எப்படி கொடுக்கலாம்? அவங்க யாருன்னே தெரியாது. விசாரிச்சிங்களா? இல்ல, எதுவுமே பண்ணல, கொடுத்துட்டாங்க. கொரியாவுக்கு போயிட்டா. இந்த பெண் சம்பாதித்து அங்க கொரியால இந்த பெண்ணுக்கு நாடுகள் நான் மாற்றப்பட்டிருக்கேன். என்ன, அந்த பெண் பேரும் சொல்ல விரும்பல. அப்ப அந்த பெண்ணை வந்து அந்த பெண் சம்பாதித்த மொத்த இதுவரை சம்பாதித்த 2 வருடத்தில் சம்பாதித்த 23 லட்சம் ரூபாய் கணவனுக்கே கொடுத்துருக்கா. எப்படி? கொடுத்து முடித்தவுடன் கணவனுடைய சுயரூபம் தெரியுது. அவர் வாங்கி மொத்த வீட்டு கடனை அடைச்சிட்டார். 3 மாத கர்ப்பிணியா இருக்கிற பெண்ணை எட்டி வச்சு காலில் மிச்சிருக்கான். அந்த ஊர்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அவ்வளவுதான். பதறி அடிச்சுன்னு இந்தியாவுக்கு வந்திருக்கா. என்ன பார்த்திருக்கா. 3 வாரம் இருந்து, அது கூட 3 வாரம் இருந்து கடைசியா ஒரு நாள் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஃபிளைட் வர போறான்னு சனிக்கிழமை வந்து பாக்குறேன். நான் அதான் கேட்டேன், இதெல்லாம் நியாயமா இருக்காமா? ஏதாவது ஒரு பிரச்சனை, நீ 3 வாரம் வந்த, இப்பதான் வரீங்க, அது வந்த உடனே பார்க்க கூடாதா? இப்படி எண்ணற்ற அடியார்கள் இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு உன்னால முடிஞ்சா என்ன வேணாலும் செய்யுமா, நான் பிரார்த்தனை வைக்கிறேன். அவங்களுக்கு பரிகாரம் செய்த அளவுக்கு வசதி இல்லை. ஏன்னா எல்லா பணத்தையும் வீட்டுக்கார வாங்கிட்டேன். எத்தனை லட்சம்? 23 லட்சம். இன்னைக்கு கொரியா போய் மெசேஜ், அந்த நாட்டுக்கு போய் மெசேஜ் அனுப்புறாங்க, என் கணவர் என்னை நடுத்தெருவில் விட்டு விட்டார், நான் ஷெல்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். போலீஸ் வந்து ஆபத்துல ஷெல்டர்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுல, அங்க இருக்கேன், என்ன செய்வது தெரியல, பிரார்த்தனையில வைக்கிறமா, நிச்சயம் 21 நாள்ல மாற்றம் வரும், தொடர்புல இருங்கன்னு சொல்லியிருக்கேன். இதான் நம்மளால பண்ண முடியும். ஆனா ஒரு தாய் வெளிநாட்டுக்கு ஒரு பிள்ளையை, தாய் தந்தை வெளிநாட்டுக்கு யாருனே தெரியாத ஒரு 20 நாள்ல வந்தவங்க, அந்த மணமகனின் தாய் தந்தைகள் இங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல. இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு, இது வரைக்கும் வந்து பார்க்கவில்லை. இவங்க வீட்டுல வச்சு வளைகாப்பு பண்ணி 7 மாசத்துல திருப்பி அனுப்புறாங்க. அந்த பொண்ணு அங்க போனாதான் எனக்கு வாழ்வாதாரம், என் கணவன் தான் வேணும்ன்றா. நான் கேட்டேன், வெட்டி வயசுல அவன் எதுக்குமான்னு கேட்கிறேன். இல்ல வேணும். சரி,
அம்பாள் தருவா. நீ அவளை பூஜை பண்ணி, நீ பண்ணியா? இல்ல சுவாமி. இனிமே பண்ணு. இருக்கிற இடத்துல ஜெய் பிரத்யங்கிரே சொல்லி, இருக்கிற இடத்துல போற்றிப்படி, மனசுக்குள்ள இந்த படத்தை பார்த்துக்குவோம் போன்ல, வேற எதுவும் நீ விளக்கேற்ற வேண்டாம். நிச்சயமா 21 நாள் மாற்றம் தருவோம், இது சத்தியம், நான் தரேன், நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். இப்படி எத்தனையோ எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி திருமணம் பண்றீங்க. ஆனா பரிகாரம் என்பது கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, கார் நகை வாங்கி தரீங்க, ஆனா அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கான்னு பார்க்க மாட்டேன்றீங்க. பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கு. நான் ஒரு பக்கம் பேசுவேன், திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரம் செய்து கொடுத்து 1 வருஷம் 2 வருஷம் ஆகட்டும், நல்ல வரன் வரும், உடனே எதிர்பார்க்காதீங்க. பெண்ணுக்கோ ஆணுக்கோ விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணுவீங்க, விருப்பம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா அவங்க மாறட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை மாறும். தயவு செய்து பெற்றோர்களை கேட்கிறேன், முக்கியமாக நம்ம ராகுகால பூஜை செய்யக்கூடியவர்கள், பாதகமல பூஜை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், பரிகாரம் செய்திருந்தாலும் சரி, திருமணத்தை வேகம் காட்டாதீர்கள், அவசரம் காட்டாதீங்க. யார் உங்களை அவசரம் காட்டுறாங்களோ அங்க பயப்படுங்க. நடந்திருக்கு, நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன், அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரம் செய்து கொடுங்க, வாழ்க்கை மாறும். பிள்ளைகள் உயர்கல்வி போறதுக்குள்ள பரிகாரம் செய்து கொடுங்க, வாழ்க்கை மாறும். வெளிநாடுக்கு போறதுக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணி கொடுங்க, நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். முதல் ஆயுள் ஆரோக்கியமா, இது உலகத்துல யாரும் கொடுக்க முடியாது. அன்னை ஜெய் பிரத்யங்கிரா கொடுத்துருக்க. நம்ம பரிகாரம் செய்தவர்களை வாழ்க்கையில இது கிடைக்குது அது கிடைக்குது, நோய் நொடி இல்லாம ஆயுள் ஆரோக்கியத்தை இருப்பா. நோய் நொடியே இருந்தாலும் காட்டி கொடுத்து அதுல இருந்து வெளியே வரக்கூடிய சக்தியை கொடுப்பதான் இந்த ஜெய் பிரத்யங்கிரா அமாவாசை பரிகார பூஜை என்பது. அதை ஆலோசனை மூலமாக தெரிந்து கொண்டு தேவை என்றால் செய்து கொள்ளுங்கள். சரியா? இப்ப 10ஆம் தேதி அமாவாசை, ஆனால் 9ஆம் தேதி இரவே அமாவாசை வந்து விடுவதனால் அமாவாசை பரிகார பூஜை செய்வது 9ஆம் தேதி இரவு. சரியா? ஆலோசனை தெரிந்து கொண்டு பரமரகசிய பூஜைனா என்ன, பரிகாரம் என்ன, யாருக்கெல்லாம் அந்த பரிகாரம் தகுமுங்கிறத அடியார்கள் புரிஞ்சிருப்பாங்க, அதை நிச்சயமா பின்பற்றுவாங்க. சுவாமி, ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம். பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சாமி, நான் இந்திராணி பேசுறேங்க, செஞ்சேரிமலை. சுவாமிகிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. செஞ்சேரிமலை. எங்க இருந்துமா? செஞ்சேரிமலை. செஞ்சேரிமலை. சரி சரி, சொல்லுங்க. எங்க பாப்பாக்கு படிப்பு கொஞ்சம் சுத்தமா வர மாட்டேங்குது. என்ன வயசு ஆகுதுமா பாப்பாக்கு? 15 வயசு. சரி சரிம்மா. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாமா? ஆமாங்க. கவலைப்படாதீங்க, ராகுகால பூஜை செய்யுங்க. பொண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். ஒரு பிடி உணவு கொடுங்க கோமாதாவுக்கு, நிச்சயமா வாழ்க்கை மாறும். நான் இப்ப சொல்லித்தர மந்திரத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் ராகுகால பூஜை எப்படி செய்யணும் வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க, பெயர் ஊர் போட்டு. நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசினேன், எனக்கு ராகுகால பூஜை விளக்கம் கொடுங்கன்னு கேளுங்க, அனுப்பிட்டு உங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. பூஜையை ஆரம்பிங்கம்மா. சரியா? ஜெய் பிரத்யங்கிரே சொல்லுங்கம்மா மந்திரத்தை. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. இந்த மந்திரத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, தெளிவா சொல்லுங்க. யூடியூப்ல பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியும். அழகா அதை கேட்டு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, நிச்சயமா நல்ல படிப்பு வரும், வாழ்க்கை மாறும். அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொள்ள பாருங்க. பிள்ளைக்கு சிம்மமோ கவசம் ப்ரொடெக்டர்னு ஒன்று இருக்கு, அம்பாள் மீது நம்பிக்கை இருந்தால் பெற்று அணிய வைங்க பிள்ளைய. நல்லா இருக்குமா? நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு. சுவாமிகள் சொன்ன பூஜை முறைகளை உடனடியாக இன்றைய தொடருங்கள், வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, வரும் சனிக்கிழமை அன்று சண்டி ஹோமம் நடக்க இருக்கிறது. இந்த சண்டி ஹோமத்துல என்ன சிறப்புங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி, மார்ச் 3ஆம் தேதி நான் கலந்து கொண்ட அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல கலந்து கொண்டேன். சுவாமி, அந்த மண்ணை மிதிச்சு பாருங்க, மாற்றம் ஏற்படும். அன்னைய நீங்க உணர்வீங்கன்னு சொன்னீங்க, அதை நான் உணர்ந்தேன் சுவாமி. ஏன்னா நான் இங்க ஒரு சாட்சியா சொல்லணும் நேர்களுக்குன்னு கடமைப்பட்டிருக்கேன். காலையில விடிய 5:55க்கு ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டி சுவாமி உருவத்துல எனக்கு அன்னை அவள் காட்சி தந்தாங்க. அந்த நேரமே எனக்கு சுவாமிகிட்ட நான் வாட்ஸ்அப் மூலமா குரல் பதிவு கொடுத்தேன். சுவாமிகள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை நான் ஏன் சொல்லணும்னு நினைச்சேன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க காலர் வந்து நாங்க செட் பண்ணி பேசுறோம், அப்படியெல்லாம் கிடையாது. இதை நான் மண்ணை மிதிச்சு உணர்ந்தனால நேர்கள் அனைவரும் அந்த மண்ணை மிதிக்கணுங்கிறத என்னோட அன்பான வேண்டுகோள். சுவாமி, அம்பாள் வந்ததை உணர்ந்தீங்களா? மஞ்சள் கலர் புடவை கட்டி, அதுவும் சிரிச்ச முகத்தோட. சுவாமி, அவ சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பா. நான் எதிர்பார்க்கல, கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அம்பாள் மண்ணை மிதித்தால் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை மாறும். இப்ப நீங்க வந்து அன்னைக்கு வந்து கலந்துகிட்டு இருக்கீங்கனாலே உங்க வாழ்க்கை மாறும். அங்க வந்துட்டு போனா நான் உங்க கூட வரேன்னு சொல்லிருப்பா. எப்படி நான் இருக்கேன், நீ பூஜை பண்ண. நீங்க பாதகமல பூஜை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பாதகமல பூஜை பண்றீங்க நீங்க, ரொம்ப வருஷமா நம்ம நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க, நடுவுலதான் இல்ல. அப்ப இப்ப புதுசா பண்ணுவோம், வாங்க கோயிலுக்கு வாங்க, மண்ணை மிதிச்சு பாருங்க, அந்த மண்ணை மிதிங்கன்னு சொல்லியிருக்கேன். மிதிச்சிருக்கீங்க, நீங்க உணர்ந்திருக்கீங்க. சரியா? குறைவான நேரம் தான். ஆமா, அது குறைவான நேரமா நிறைவான நேரமா இருந்த போது அவளை நினைத்தமா, முழுமையா இருக்கணும். புரியுதா? இப்ப நீங்க சண்டி ஹோமத்தை பத்தி கேட்டிருக்கீங்க, அந்த விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு அந்த மாற்றம் கொடுத்திருக்கான, தொடர்ந்து அவளை இதே போல முடியும் போதெல்லாம் அந்த மண்ணை மிதிங்க. வாழ்க்கையில நான் கூட இருக்கேன், தாயாக வருபவளே போற்றி, வழித்துணையாக வருபவளே போற்றி, ஆபத்தில் வருபவளே போற்றின்ற மந்திர வாக்குக்கிணங்க கூட இருப்பாமா.
புரியுதா? இது ரொம்ப பெரிய விஷயம். அது உடனே உணர முடியுதுன்றது அவளை உணர்ந்தால்தான் அங்கேயும் உணர முடியும். புரியுதா? இதற்கு ஒன்றும் நம்ம இப்ப நீங்க என்ன மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா, ஏதாவது சொல்லி கொடுத்த மந்திரத்துல நீங்க உட்காந்து ஹோமம் பண்ணீங்களா? கிடையாது. அந்த மண்ணை மிதித்தால் அது நடந்திருக்கு. இப்ப நம்ம சண்டி ஹோமத்துக்கு வரும். சண்டி ஹோமம் என்பது எல்லா விதமான மங்களத்தையும் தரவல்லது. வாழ்க்கையில எனக்கு எல்லாமே இருக்கு சுவாமி, ஆனா கல்யாணம் நடக்கல. பணம் கோடி கோடியா வச்சிருக்கேன், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியல. பணம் கோடி கோடியா வச்சிருக்கேன், எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது சுவாமின்னு சொல்றீங்களே, எதுவுமே நடக்கலையா? அந்த மண்ணை மிதிங்க. மங்கள மகா சண்டி ஹோமத்தில் உட்காருங்க, ஹோமத்துல கலந்துக்கோங்க. வீட்டுல இருந்து மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வாங்க. கல்யாணம் ஆகாதவங்க வீட்டுல ஒரு நாள் இரவு வீட்டுல பூஜை அறையில வச்சு எடுத்துன்னு வாங்க. நிச்சயமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் நீங்கி நல்லபடியான மங்களங்கள் பெருகும். குழந்தை பாக்கியம் இல்லையா, விதை உள்ள பழங்கள் வாங்கிட்டு வாங்க, நெய் வாங்கிட்டு வாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புரியுதா? இதை தெரிந்து கொள்ளுங்கள். சண்டி ஹோமம் இந்த மாதம் 9ஆம் தேதி 7 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிஞ்சிடும். தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க வாங்க. ஏன்னா அடுத்த நாள் மகிமை விழா இருக்குன்னு நான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாதான் அடுத்த நாள் அந்த விழாவுக்கு அங்க வேலை பார்க்க முடியும். புரியுதா? நான் இருக்கிற வரைக்கும் மக்கள் யாரும் நகருவதில்லை. அதனால நான் சீக்கிரம் கிளம்பணும். அதனால அவசியம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய் என்பதை ஒன்று அறிமுகப்படுத்தி உள்ளேன். அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியா சொன்னேன், ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். தேக பாதுகாப்பு எண்ணெயை விட விலை குறைவு, சர்வமங்கல எண்ணெயை விட விலை குறைவு. பரிகாரம் செய்து இதுவரை பரிகாரம் செய்து நடந்திருக்கும், இன்னும் வேண்டியது நடக்க வேண்டியதற்கும் என்னை பார்க்க முடியாது. ஆனா நடக்காம கூட இருந்திருக்கும், அவங்க என்னை பார்த்திருக்கவே மாட்டாங்க. அத்தனை பேரும் இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கணும், அவர்களுக்கு முன்னுரிமை. அடுத்தது ராகுகால பூஜை செய்யறேன், பாதகமல பூஜை செய்யறேன், சர்வமங்கல எண்ணெயை விட்டு விளக்கேத்துறேன், எனக்கு தடை இருக்கு, இந்த எண்ணெயை விட்டு நீங்க இந்த எண்ணெய் உங்க உடம்புல தடவிக்க வேண்டியது, அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. நான் கோயிலுக்கு புதுசா வரேன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சுவாமி, எனக்கு ஒண்ணுமே முடியல. இந்த எண்ணெயை விட்டு புதிதாக வந்தவர்களும் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழும் போதே உங்களுக்கு வேண்டியது அடைய நீங்கள் பரிகாரம் செய்ய முடியாதவர்கள், ராகுகால பூஜை செய்ய முடியாதவர்கள், பாதகம்லாம் வாங்க முடியாதவர்கள், நிறைய தடை இருக்கின்றவங்க, அனைத்தும் நோய் நொடியில படுத்திருக்கிறவங்க, செய்வினை பில்லி சூன்யத்தினால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் இந்த ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெயை பயன்படுத்துங்கள். வாழ்க்கை மாறும். இந்த அமாவாசையிலிருந்து அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. அலுவலர் ஏற்கனவே பூஜை பண்றவங்க எல்லாருமே இந்த எண்ணெய் வேணும்னு வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு அழைப்பு வரும், விளக்கம் கொடுப்பாங்க. ஏற்கனவே என்கிட்ட இருந்த குறைந்த எண்ணெய் முக்கியமான அடியார்கள் பீடத்துல வந்து கஷ்டப்படுறவங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். புரியுதா? இந்த அமாவாசையிலிருந்து அனைவருக்கும் வழங்கப்படும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? சுவாமி, சண்டி ஹோமத்துல எப்படி கலந்துக்கணும்ங்கிறதையும் சொன்னீங்க, ஜெய் பிரபஞ்ச சக்தி என்னை பத்தியும் சகல தகவலும் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. நிச்சயமா எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகிறேன். அவசியம் இந்த மகிமை விழாவில் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். இந்த மகிமை விழாவில் உங்களுடைய மகிமையை பகிர உலகமெங்கும் அந்த மகிமை போகும். அதனால் அவர்கள் செய்யும் பூஜையினால், அவர்கள் செய்ய போகின்ற பூஜையினால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுக்கும் அந்த பூஜையின் பலன் வந்தே தீரும். எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. நிச்சயமாக நேர்களே, 9ஆம் தேதி சண்டி ஹோமத்திலையும் 10ஆம் தேதி மகிமை விழாவோட கூடிய பாத கமலத்திலையும் நிச்சயமா நீங்க கலந்துக்கணுங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052330000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17.
நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.